இன்றெடுத்த இப்பணியும் இனியெடுக்கும் எப்பணியும் நன்மணியே சண்முகனார் தன்னுடனே நீ எழுந்து என் பணியை உன் பணியாய் எடுத்தாண்டு எமை காத்து பொன் வயிற்று கணபதியே போற்றி என போற்றுகின்றேன். குருபாதம் பணிந்து இன்றொரு தகவல் பகுதியில் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஜோதிடர் சக்தி கணேசன், நெய்வேலியிலிருந்து. அதாவது இது இந்த கல்வி ஆண்டு நிறைவேறக்கூடிய காலம். இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னொரு 3 மந்த்ல அந்த 12th 12ஆம் வகுப்புக்கான பரீட்சை வந்துடும். அப்போ இந்த மருத்துவர் ஆகலாமா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வியோட நம்முடைய நண்பர் ஒருத்தர் நம்மக்கிட்ட ஒரு கேள்வி வைக்கிறாங்க. ஸோ அதை நம்ம எப்படி ஜாதக ரீதியாக அணுகணும், மருத்துவர் ஆகக்கூடிய அமைப்பை ஜாதகத்தை வச்சு சொல்ல முடியுமா அப்படின்னா, அப்புறம் அதுக்கு தானே நம்மளுக்கு ஜோசியம் இருக்கு, தாராளமாக சொல்ல முடியும். அதுக்கான காரணிகளை பிரித்து வச்சுக்கணும். 2ஆம் இடம், 4ஆம் இடம், 9ஆம் இடம். 2ஆம் இடம் என்பது இளநிலை கல்வி, 4ஆம் இடம் என்பது உயர்கல்வி, 5ஆம் இடம் அறிவு ஸ்தானம், 9ஆம் இடம் PhD உயர்கல்வியை சொல்லக்கூடியது, ஆராய்ச்சி படிப்புகளை சொல்லக்கூடியது. ஸோ இந்த பாவங்களுடன் சூரியன் செவ்வாய் தொடர்படைய வேண்டும். ஈவன் முக்கியமான ரூல்ஸு, லக்னாதிபத்தியத்திற்கு இந்த சூரியன் செவ்வாய் சுபாதிபத்தியம் பெறக்கூடிய கிரகங்களாக சரியாக படிக்கும் வயதில் அந்த கிரகங்களுடைய தசை சம்பந்தப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பா மருத்துவர் ஆயிடுவாங்க. ஈவன் 2ஆம் இடத்துடன் 4ஆம் இடத்துடன் பாக்கியஸ்தானத்துடன் செவ்வாய் சூரியன் சம்பந்தப்பட்டிருக்கு, கேது சம்பந்தப்பட்டிருக்கு அப்படின்னா அவர் மருத்துவர் ஆகி தீர்வார். அவர் ஒரு சர்ஜனா வரணும் அப்படின்னா, சர்ஜன் அப்படின்னா அறுவை சிகிச்சை நிபுணர், கையில கத்தி வச்சிருப்பார். அறுவை சிகிச்சை செய்வதும் கத்தி தான், ஒரு மனிதனை முடித்து விடுவதும் கத்தி தான். சரியா? 2 பேர் கையில கத்தி இருக்கும். ஒருத்தன் ரவுடிசம், இன்னொருத்தவங்க மருத்துவர். ஒன்று உயிரை காப்பாற்றும், இன்னொன்று உயிரை எடுக்கும். சரியா? அப்ப செவ்வாய் எப்படி இருக்கணும் ஜாதகத்துல அப்படின்னா, நல்லா இருக்கணும், பாசிட்டிவான ஆங்கிள் இருக்கணும். அப்ப லக்னாதிபத்தியத்துக்கு சுபாதிபத்தியம் பெற வேண்டும். இந்த மாதிரி நிறைய பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம அந்த கிரகத்தை கையில எடுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த ஜாதகத்தை எப்படி ஆய்வு பண்ணணும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அதுக்கு ஒரு உதாரண ஜாதகத்தோட நம்ம விளக்கம் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்றத நம்ம இன்னைக்கு ஒரு பகிர்வு மூலமாக தெரிந்து கொள்வோம். அநேகமா இப்போ நான் சொன்ன ஜாதகம் ஸ்கிரீன்ல வரும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஜாதகம் ஒரு ஆண் ஜாதகம். எப்பவுமே நம்ம அந்த டேட்டாவை ஷேர் பண்ணி பேசுறது நம்மளுடைய பழக்கம். இது ஒரு ஆண் ஜாதகம். 21 செப்டம்பர் 2007 12 மணி 51 நிமிடம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 17 வயது 4 மாதம், வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பிறந்த குழந்தை. சரியா? தசா இருப்பு 6 வருடம் 2 மாதம் 21 நாட்கள், சுக்கிரமக தசை. பூராட நட்சத்திரம் 3ஆம் பாதம், தனுசு ராசி, தனுசு லக்னம். சரி, ஸோ அப்போ இந்த ஜாதகர் மருத்துவர் ஆகுவாரா அப்படின்றது கேள்வி சார். வேற எந்த கேள்விக்காக இந்த ஜாதகம் நம்மகிட்ட வரல. மருத்துவர் ஆவதற்கான கிரக அமைப்புகள், அதற்கான கிரக காரணிகள் என்ன, ஃபேக்டர்ஸ் ஆஃப் பிளானட்ஸ், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். முதல் விஷயம் லக்னாதிபதி. லக்னாதிபதி குரு திக்பலத்திற்கு அருகாமையில் தன்னுடைய நட்பு வீடான விருச்சகத்தில் 12ல மறைஞ்ச குரு தான், பரவாயில்ல. அடுத்ததாக லக்னத்தில் சந்திரன், 3ல் ராகு, 7ல் செவ்வாய், 8ல் சுக்கிரன், 9ல் சனி கேது, 10ல் சூரியன் புதன், 12ல குரு. ராசி கட்டத்தில் D1 சார்ட் பொறுத்த வரைக்கும் இப்படிதான் அமைஞ்சிருக்கு. ஸோ இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இதுல என்னென்ன கிரகங்கள் பலமா இருக்குன்றத பார்க்கணும். முதல் விஷயம், லக்னத்துல சந்திரன். லக்னத்துல சந்திரன் இருக்கிறதுன்றது ரொம்ப நல்ல விஷயம். அதுலயும் தனுசு லக்னத்துக்கு அட்டமாதிபதி அப்படின்னு பார்த்தாலும் கூட சுபாதிபத்தியம் பெறக்கூடிய கிரகம் தான். 8 கூடையவனா இருந்தாலும் குருக்கு நட்பு கிரகம் என்ற அடிப்படையில் சந்திரன் லக்னத்துல இருக்கிறது நல்ல விஷயமா பார்க்கலாம். 2வது விஷயமாக, சூரியன் 10ஆம் இடத்தில் திக்பலம் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி உச்சம் பெற்ற புதன், அந்த இடத்துல உச்ச புதன் சூரியன் நல்ல அமைப்புல இருக்காங்க. அத எந்த அசுப கிரகங்களும் பார்க்கல. ஆனா லக்னாதிபத்தியத்துக்கு 5ஆம் அதிபதியாகிய செவ்வாய் பகவான் 4ஆம் பார்வையாக சூரியனை பார்த்திருப்பது. ரொம்ப நோட் பண்ணிக்க அந்த பாயிண்ட்டை. ஏன் மருத்துவர் இந்த பையன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன்றத சொல்றேன். 2ஆம் இடத்தை 8ஆம் பார்வையாக செவ்வாய் பார்ப்பது, 10ஆம் இடத்தை 4ஆம் பார்வையாக செவ்வாய் பார்ப்பது. ஏன்னா அந்த லக்னத்துக்கு 5க்கு அதிபதி, சுபாதிபத்தியம் பெறக்கூடிய கிரகம். இது 2 நல்ல விஷயம். இன்னொரு அமைப்புல சந்திரன் செவ்வாய் கேந்திரமாக அமைந்திருப்பது.
இப்ப 4ஆம் இடத்தோட ஏதாவது கிரகம், 4ஆம் இடம் உயர்கல்வின்னு சொன்னோம், 4ஆம் இடத்தை சூரியன் பார்த்து உட்கார்ந்துருக்கு, இது ஒரு விஷயம். சரிங்களா? 4ஆம் இடத்தை சூரியன் பார்த்திருக்கு, சூரியன் மருத்துவத்திற்கான கிரகம். 10ஆம் இடத்தோட சூரியன் சம்பந்தப்படணும், செவ்வாய் சம்பந்தப்படணும். 10ல் திக்பலம் பெற்ற சூரியன் ஸ்தான பலம் வாங்கி உச்சம் பெற்ற புதனுடன் இணைந்திருப்பது, அதை செவ்வாய் பகவான் பார்ப்பது. 5ஆம் அதிபதி 12ஆம் அதிபதியாக இருந்தாலும் கூட செவ்வாய் பார்ப்பது நல்லது. சரி, இது ஒரு ஃபேக்டர். இது வந்து கிரக அமைப்பு, பார்வையை சொல்லியிருக்கேன். சரிங்களா? அடுத்தது இதெல்லாம் பார்த்தாச்சு. இப்ப அந்த பையனுடைய ஜென்ம நட்சத்திரம் அப்படின்றது பூராட நட்சத்திரம். சரிங்களா? சுக்கிரனுடைய நட்சத்திரத்துல குழந்தை பிறந்திருக்கார். சந்திர மகாதசையில சனி புத்தி போயிட்டு இருக்கு. சார் இவர் இன்ஜினியர் தானே சார் படிக்கணும், எப்படி வந்து இவர் வந்து ஹையர் ஸ்டடீஸ்ல ஒரு மருத்துவம் படிப்பார்? இப்ப சனியை எடுக்கணும். சனி நிக்கிற நட்சத்திரத்தை பாருங்க, கேதுவோட நட்சத்திரம். 9ஆம் இடத்தை வந்து நம்ம ஹையர் ஸ்டடீஸ் அப்படின்னு நம்ம சொல்லிடணும், பிஹெச்டி அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த இடத்துல சனி கேது சாரத்தை வாங்கி, கேது சனி பக்கத்திலேயே இருக்கு. ஈவன் வீடு கொடுத்த சூரியன் 10ஆம் பாவத்துல செவ்வாயால பார்க்கப்பட்டு அமர்ந்திருக்கு. சரிங்களா? சோ இந்த இடத்துல சனி என்ன ஆகுது, வீக்கஸ்ட் பொசிஷனுக்கு போயிடுறாரு. சனி இந்த லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி, 3ஆம் அதிபதி. வீடு கொடுத்த சூரியன் அந்த இடத்துல ஸ்தான பலத்துல இருக்கிறதுனால சூரியனுடைய பேச்சுப்படிதான் சனி பகவான் நடந்தாகணும். அப்ப சூரியன் மருத்துவ கிரகம். சனி புத்தியில இவர் வந்து அந்த பரீட்சையை அட்டன் பண்ணுவார். இவர் பயாலஜி குரூப் தான் எடுத்திருக்கார், மேத்தமெட்டிக்ஸ், பயாலஜி மேத்தமெட்டிக்ஸ் 12ஆம் வகுப்பு. ஸோ அந்த சூரியனை செவ்வாய் பார்த்துருக்கிறதாலையும், சூரியனுடைய கட்டுப்பாடான வீடான சிம்மத்தில் சனி உட்கார்ந்துருக்கிறதுனாலையும், கேது சாரத்துல நிற்கிறதுனாலையும், கேது சிம்மத்திலே நிற்கிறதுனாலையும் இந்த சனி அந்த இடத்துல சூரியனோட கட்டுப்பாட்டுக்குள்ளார போயிடுவார். இது ரொம்ப முக்கியம். 2025 10ஆவது மாசம் வரைக்கும் இவருக்கு வந்து சனி புத்தி போயிட்டு இருக்கு. சந்திர தசை, சந்திர தசை வந்து மருத்துவர் ஆக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இங்க என்னன்னா, சந்திரனுக்கு சாரம் கொடுத்த கிரகம், வீடு கொடுத்த கிரகம், ரெண்டுத்தையும் எடுத்துக்கணும். சந்திரன் பாருங்க, தசாநாதனாகிய சந்திரனுக்கு வீடு கொடுத்தவர் குரு பகவான். செவ்வாய் வீட்டுல உட்கார்ந்துருக்கார், ரொம்ப முக்கியம். ஸ்தான பலத்துல இருக்கான்னு பாருங்க சந்திரன். சந்திரனுக்கு சாரம் கொடுத்த சுக்கிரன் சந்திரனோட வீட்லயே இருக்கு. சரிங்களா? ஸோ சட்டாசகமா இருந்தாலும் கூட செவ்வாயோட கட்டுப்பாட்டுக்குள்ளார வந்துருது இந்த ஜாதகம். செவ்வாய் சந்திரனை பார்த்துருக்கு. சரியா? இன்னொன்னு, செவ்வாய் சாரம் அப்படின்னு சொல்லும்போது மிருக சீரிஷம், அவிட்டம், சித்திரை, இந்த 3 நட்சத்திரத்துல சுக்கிரன் இருக்கான்னு பார்க்கணும். அந்த இடத்துல 3 நட்சத்திரமும் அந்த இடத்துல இல்ல. செவ்வாய் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். செவ்வாய் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ஜாதகத்துக்கு. செவ்வாய் வந்து மிருக சீரிஷம், சுயசாரத்துல உட்காந்து சந்திரனை பார்த்துருச்சு. அப்ப சந்திரனும் பாத்தீங்கன்னா செவ்வாயோட கட்டுப்பாட்டுக்குள்ளார போயிடுவார். சரிங்களா? பூராட நட்சத்திரத்துல சட்டாஷ்டகமா இருந்தாலும் கூட சுக்கிரனுக்கு அந்த இடத்துல பலம் கிடையாது, 8ல மறைஞ்சிருச்சு. சந்திரனுக்கு லக்னத்துக்கும் 8ல போயிடுறார். 8ஆம் இடம் ஆராய்ச்சி படிப்பையும் சொல்லும், 8ஆம் இடம் மருத்துவத்தையும் சொல்லும். சரிங்களா? சோ அப்ப இந்த சந்திர தசை இந்த ஜாதகரை மருத்துவராக்கியே தீரும். சரி, சந்திர தசை முடிஞ்சதுன்னா செவ்வாய் தசை. கேந்திரம் புதன் வீடு, புதன் உச்சம் திக்பலம். திக்பலம் பெற்ற சூரியன் உச்ச புதன் அந்த இடத்துல புத ஆதித்ய யோகத்துல உட்காந்துருக்கு. ராகு தசை சொல்லவே வேணாம். ராகு மகேசன் சொல்லும்போது சதயம் சாரம். வீடு கொடுத்த சனி திருப்பும் கேதுவோட கண்ட்ரோல். அப்ப இவரோட அப்கமிங் தசாவும் மருத்துவருக்கான வழியை வகுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு ஜாதகத்தை ரொம்பலாம் பயப்பட வேண்டாம் சார், ரொம்பலாம் ஆய்வு பண்ணிட்டு சுத்திட்டு இருக்க வேண்டாம். சிம்பிளா சொல்லிடலாம், செவ்வாய் சூரியன் லக்னத்துல சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறது, 4ஆம் இடம், 8ஆம் இடம், 9ஆம் இடம், 2ஆம் இடம், இதெல்லாம் கனெக்ட் பண்ணாலே இது என்ன படிப்பாருன்னு அப்படியே கைப்புண்ணுக்கு கண்ணாடி எதுக்குன்ற மாதிரி பச்சையா தெரியுது ஒரு மருத்துவர் தான் அப்படின்னு. சரியா? இப்படிதான் ஒரு ஜாதகத்தை ஆய்வு பண்ணணும். மிக்க நன்றி. மற்றொரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிடர் சக்தி கணேசன், நெய்வேலி.